இவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு லவ் லெட்டர் கொடுப்ப? நீ யாருன்னு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு எம்ப்ளாய். நான் யாருன்னு தெரியுமா? உனக்கும் மேல HR. உன் சம்பளம் எவ்வளோ? வெறும் 10,000 ரூபாய். என்னோடது 1,00,000. நீ என்ன பண்ணு, உனக்கு ஏத்த மாதிரி 5,000 10,000 வாங்குற பொண்ணா பார்த்து லவ் பண்ணிக்கோ. வேணா கல்யாணம் கூட பண்ணிக்கோ. வாழ்க்கைக்கு பணம் காசு எல்லாம் முக்கியமே இல்லைங்க. காசு இல்லைன்னா வாழ்க்கையில ஒன்னும் பண்ண முடியாது. இத கூட புடுங்க முடியாது. ரெண்டு மனசு ஒத்து போனாலே போதுங்க. நானும் சொல்லிட்டே இருக்க, மனசு ஒத்து போனா அது ஒத்து போனு பேசிக்கிட்டே இருக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி லவ் லெட்டர் அது இதுன்னு தூக்கிட்டு பின்னாடி திரிஞ்ச அவ்வளவுதான், மரியாதை கெட்டுரும். ஏங்க ஏங்க இந்த பிளேஸ் நல்லா இருக்குல்ல? ஆமா, உன்ன மாதிரி. நான் சொன்னேன்ல இங்க நல்லா இருக்கும்னு. என்னாச்சு? நீ போய் வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்துல வரேன் முடிச்சிட்டு. சரி, ஓகேவா? இவன் எங்க ஹே ராஜ், நீ என்ன எங்க? இல்ல ஆக்சுவலா இது தெரிஞ்சிருச்சு. ரைட்டு? இல்ல, இந்த காஸ்டியூமை பார்த்தாலே தெரியுது. ஒருவேளை இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் ஏதாவது பண்றியோ? நான் தான் வெயிட்டர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டனோ? இருக்கலாம். இப்ப புரியுதா ராஜ், காசு எவ்வளோ முக்கியம்னு? அன்னைக்கு நீ ஒரே ஒரு ரோஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கும் போதே நினைச்சேன் இப்படிதான் வந்து நிப்பன்னு. நல்ல வேலைப்பா, நான் தப்பிச்சேன். அன்னைக்கு மட்டும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், என் நிலைமை உன்னை விட மோசமாயிருக்கும். அன்னைக்கு ஏதோ பெருசா பேசுன, காசுலாம் முக்கியம் இல்ல, ரோஸு மனசு ஒன்னா சேரணும் அப்படி இப்படின்னு. இப்ப பாத்தியா உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு? காசு ரொம்ப முக்கியம் ராஜ். அத புரிஞ்சுக்காதனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். நல்ல வேலை, உன்னை ரிஜெக்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் கூட உன்னை அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன், பா நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. இட்ஸ் ஓகே, நான் அங்க இருக்கேன். மெனு கார்டு எடுத்துட்டு வந்துரு. கொடுத்துறேன். எங்க போன இவ்வளவு நேரமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு யூஸ்லெஸ். சரி சொல்லு, என்ன சாப்பிடுற? வாட்டர்மெலன். எனக்கு ஒரு சாண்ட்விச். சரி, ஓகே, ஒரு வாட்டர்மெலன் சாண்ட்விச். வெயிட்டர். சொல்லுங்க மேம். நீ இல்லப்பா, அவரு. அண்ணா, என்னடா அவங்க கூப்பிடுறாங்க. அது வரேன் மேடம். நீ உள்ள போய் வேலை பாரு. சொல்லுங்க மேடம். ஒரு சாண்ட்விச், ஒரு வாட்டர்மெலன், சீக்கிரமா, சூடா, சில்லுன்னு. சரி மேடம். ஓகே மேடம். அப்புறம் இந்த டேபிள் ரொம்ப அழுக்கா இருக்கு, கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறீங்களா? இப்பதான் மேடம் க்ளீன் பண்ணுது. அது எங்களுக்கு தெரியாதா? அதான் சொல்றோம்ல, க்ளீன் பண்ணுங்க. சரி மேடம். சரி, நெக்ஸ்ட் பிளான் என்ன உனக்கு? கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல, அதுக்கு தானே வச்சிருக்காங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இங்க இப்பதான் வரேன். அப்புறம் சரி சரி நம்ம முடிச்சுட்டு வெளில போலாம். சாண்ட்விச், வாட்டர்மெலன் குடுறா எனக்கு. சரி எடுத்துக்கோ, நான் இன்னொன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே பேபி, கிளம்பலாம். ஓகே. வெயிட்டர், பில் எடுத்து வந்துடுறீங்களா? வேற எதுவும் வேணுங்களா மேம்? இல்ல வேற எதுவும் வேணாம். கேஷா கார்டா மேம்? என்னப்பா இந்த ஜிபே யூபே எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாரு கார்டு எடுத்துட்டு வரா? யூபே தான். ஓகே, ஸ்கேன் பண்ணிருங்க மேம். QR கோட் காட்டுறீங்களா? எஸ் மேம், இந்தாங்க. எவ்வளவு ஆச்சு? நீங்க ஸ்கேன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எவ்வளவுன்னு காட்டிரும் மேம்.
இன்னொரு தடவை காமிங்க. சர்வர் டவுனா இருக்கு. நீ ட்ரை பண்றியா? ஸ்கேனர் காட்டுங்க. எனக்கும் சர்வர் டவுனாக தான் இருக்கு. ஆமாம் மேம் சார், காலையிலேருந்தே நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குன்னு தான் கஸ்டமர் எல்லாருமே சொன்னாங்க. ஆக்சுவலா வீடு பக்கத்துல தான் இருக்கு. நாளைக்கு கேஷ் கொண்டு வந்து தட்டுமா? இல்லை மேம், அது மாதிரி இதுவரை பண்ணதில்லை. பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்குது, நீங்கள் வேணால் போய் கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? ஏடிஎம்மா? நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அப்புறம் என்ன ஏடிஎம் கேஷ்னு? என்ன விட்டுட்டு ஓடிடவா போறோம்? அதான் நாளைக்கு எடுத்துட்டு தரேன்னு சொல்றேன்ல. இது சரியா வராது. நீ ஓனரை கூப்பிடு, நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். சரி மேம், நீங்கள் ஓனர்கிட்டயே பேசிக்கோங்க. கூட்டிகிட்டு வரேன் மேம். இடியட். என்னாச்சு? ஓனர் தானே கூப்பிட்டு வர சொன்னேன். எதுக்கு இந்த ஆளை கூப்பிட்டு வந்திருக்க? மேடம், அவர் தான் ஓனரு, நீங்கள் வேற. என்ன சொல்ற? சார், அவங்க கிட்ட கேஷ் இல்லையா, ஸோ வீட்டில் போய் எடுத்து வரணும், நாளைக்கு தரவான்னு கேட்குறாங்க. அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான். ஓகே சார். விடு, நாளைக்கு வாங்கிக்கலாம். ஓகே, சரியா? ஓகே. வாரண்டா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேம். இவரா இந்த ஹோட்டல் ஓனர்? மேடம், என்ன இப்படி கேட்குறீங்க? அவர் இந்த மாதிரி 4 பிரான்ச் வச்சிருக்காரு. தங்கமான மனுஷன் மேம், கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேற மனுஷன், தங்கமான மனுஷன் மேம். அவரை மாதிரி மனுஷங்களாம் பார்க்கவே முடியாது. சரி மேம், ஓனரே சொல்லிட்டாரு, நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ மேம். சரி, கிளம்பலாமா? நீ கார் ஆன் பண்ணு, நான் வந்துடுறேன். யா, ஓகே. ராஜ், சொல்லுமாக்கா. ஐம் ரியலி சாரி. எதுக்கு சாரி? உன்னை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மனுஷங்களை பிறந்தா எல்லாமே தப்பு பண்றது இயல்புதான். நான் நீ பேசுனதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கவே இல்லை, ஓகேவா? இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய லெவலில் இருக்க அப்படின்னா அதில் ஒரு பார்ட் நீங்களும் இருக்கீங்க. ஆனால் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், சரியா? இனிமேல் யாரும் இது மாதிரி பேசி ஹர்ட் பண்ணாத. நான்றதெல்லாம் பரவாயில்ல, மற்றவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால இது மாதிரி பண்ணாத. எனிவே ஃபைன். ஆமாம், அவர் யாரு? ஃப்ரெண்ட். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேரேஜ் கண்டிப்பாக கூப்பிடணும், சரியா? அது மட்டும் இல்லை, இந்த ரெஸ்டாரண்ட்டை எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணோம். மறந்துடாதீங்க. உங்களோட மேரேஜுக்கு நான் தான் கேட்டேன், சரியா? பை. ச்சே, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்.